ஹாய் மக்களே, வெல்கம் டு செஃப் பார்த்தா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை செட்டிநாடு பிரியாணி எளிமையான பொருட்களை வச்சு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதனுடைய சீக்ரெட்டே கடைசியில் தான் இருக்குது, சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் ஒரு சீக்ரெட் ரெசிபி சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கீ சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. க்ரீன் சில்லி போடுறோம், க்ரீன் சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. க்ரீன் சில்லி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஆனியன் 6 ஆனியன் போட்டுங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிங்க. வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு சால்ட்டு போடுறதுனால வெங்காயம் வேகமாக சீக்கிரமாக வதங்கும், அதனால் சால்ட் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிங்க. கேஷ்யூ நட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர், கொரியண்டர் லீஃப், அப்புறம் புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு 1/2 hour முன்னாடி. என்னென்ன போட்டுருக்கீங்கன்னா ஃப்ரைட் ஆனியனு, தேங்காய் பால், ஃப்ரைட் ஆனியனு, தேங்காய் பால், மின்ட்டு, சிலாந்த்ரோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், சிக்கன், அப்புறம் நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா இதுக்காக அரைச்சிருக்கோம் அதுவும், அப்புறம் பிரியாணி மசாலா இதுக்காக ஹோம்மேட் மசாலா தனியாக அரைச்சிருக்கு. 2 மசாலா போட்டு மேரினேட் பண்ணி சிக்கனு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் மேரினேஷனில் இருக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க. சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாஸ்மதி ரைஸ். சிக்கன் இப்போ ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிருக்கு. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிங்க. 1 கப் ரைஸுக்கு 1.25 கப்பு தண்ணி பாஸ்மதி ரைஸ். கோகோனட் மில்க் ஆட் பண்ணிங்க. தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுங்க. செட்டிநாடு சிக்கன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால கோகோனட் மில்க் ஆட் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. முன்னாடி சோக் பண்ணி வச்சுருந்த அரிசி எடுத்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுருவோம். அரிசியை கொட்டினதுக்கப்புறம் அதிகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. தம்மு பிரியாணி என்றைக்குமே தம்மு போடுற முன்னாடி நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அந்த தண்ணி அரிசியோட அளவும் மட்டமாக இருக்கணும். பார்த்தா தெரியும். இதுதான் பழம். இப்போ நம்ம தம் போட போகிறோம்.
செட்டிநாடு பிரியாணியோட மசாலா வந்து நம்ம ஓனாக அரைச்சி போட்டுருக்கோம். யாருன்னா மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. மேலே வந்து கடைசியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கொரியண்டர் லீஃப், மின்ட் லீஃபு, அப்புறம் ட்ரைடு ஆனியன், அதுக்கப்புறம் கீ போட்டிருக்கோம் மேலே வந்துட்டு. அதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு சென்னை செட்டிநாடு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை மேலே லைட்டாக தூவி விட்டு தம் போட்டுரும். தம்மு வந்துட்டு 20 மினிட்ஸ் தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கமகமக்கம் சுவையான சென்னை செட்டிநாடு பிரியாணி நம்ம வீட்டிலையே பண்ணலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ஒரு தடவை சாப்பிட்டா சாதாரண பிரியாணி சாப்பிட மனசே வராது. சென்னையில் ஃபேமஸான செட்டிநாடு பிரியாணி இப்போ நம்ம வீட்டிலையே பண்ணலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதே போல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூடியூப் சேனலுக்கு. இந்த பிரியாணியோட வாசனை மொபைலோட ஸ்க்ரீன் வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி ஜூஸியாக இருக்கும். உள்ள சிக்கன் வந்துட்டு மறக்காமல் அந்த 20 மினிட்ஸ் தம் போடுங்க. தம் போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிக்க. ஓகேவா மக்களே? கீ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.